ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சிம்மத்தில் நட்பு நிலையில் இருக்கிறாரு. 6ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. 6/8/2024 டு 28/8/2024 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 10 குடைவனும் 12ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறாங்க. உங்கள் ராசிக்கு கிரக நிலையில் பார்த்தோம்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஸோ வக்கர சனியும் வக்கர புதனும் சந்திச்சுக்கிறாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, சனி பகவான் சாரம் எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கள யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. ஒரு ராசிக்கு ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 29ஆம் தேதியே வந்துட்டார். ஆமாம், 29 ஜூலையே வந்துட்டார். 23/8 வரைக்கும் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 23 வரைக்கும் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்மத்தில் அவர் வந்து ஸ்தான பலம் வரலை, நட்பு நிலையில் இல்லை. ஆனால் புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9-10 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம், வெளிநாடு வெளி மாநில தொடர்பில் இருக்கிறவங்க, அயல்நாடு சம்மந்தப்பட்டவங்க, அயல் மாநிலம், அதாவது பிறந்த இடம் பூர்வீகத்தை விட்டு வெளி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். தர்ம கர்ம யோகம் 12ஆம் இடத்துல நடக்குது. சரியா? அதுபோக சனி பகவான் சுபத்துவம் ஆறாரு. ராசிக்கு 5-6 குடையவன். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதுபோக வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் சுக்கிரன் கொஞ்சம் வீக்காகிறாரு. 2-9 கூட வீக்காகிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பேச்சில் நிதானம் இருக்கணும். நல்லா பேசுவீங்க, இருந்தாலும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். தகப்பன் வழியிலும் சில செலவுகள் இருக்கும். ஓகே, இந்த ஆகஸ்ட் மாதம் இதுதான் கிரக நிலை அமைப்பு. ஆகஸ்ட் மாதம் அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் புதன் வக்ரம் அடைகிறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி. செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல சிறப்பு தான். தசம அங்காதரனை போகிறாரு. ஸோ செவ்வாய் பயிற்சி நடக்குது. 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் வந்து சிம்மத்துக்கு வராரு, 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 12ஆம் இடம் வந்து வலுப்பெறுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பின்னாடி 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சூரியன் புதாதித்ய யோகம், சூரியன் சுக்கிரன் சுக்கராதித்ய யோகம். இந்த யோகமெல்லாம் 12ஆம் இடத்துல நடக்குது, விரயஸ்தானத்தில் நடக்குதுனால என்ன கனவு நல்லா இருக்கும். கனவு உலகத்திலே மிதப்பீங்க, கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க, விரயமும் இருக்கும். சரியா? கொஞ்சம் கூடுதல் விரயம் இருக்க தான் செய்யும். அரசு தொடர்புகளில் கொஞ்சம் விரயம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த அமைப்புக்கு எப்படி பலன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் பொது பலன்களும் சிறப்பு பலன்களும் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் போடுறேன். 3 நட்சத்திரத்துக்கும் தனியாகவும் சொல்கிறேன். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடையில மற்ற கிரக பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி சாதக பாதங்கள் கொஞ்சம் மாறுபடும். அதையும் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுபோக மற்ற ராசி நேயர்களுக்கு கேட்டிருக்கிறேன். கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதம், இப்போ இந்த ஆகஸ்ட் பிறந்துருச்சு, இன்றைக்கி 2ஆம் தேதி ஆகுது. கன்னிராசிக்கு வந்து நல்ல நாட்கள், கெட்ட நாட்கள், அனுகூலமான நாட்கள், அனுகூலமற்ற நாட்கள், நட்சத்திர ரீதியாக வீடியோ போடவா வேண்டாமான்னு ஒரு தகவல். அதாவது உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும். அதாவது எப்படின்னா பலன்கள் வேறு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லிடுவேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 3 நட்சத்திரத்துக்குமே அனுகூலமான நாட்கள், அனுகூலமற்ற நாட்கள், எந்தெந்த நாள் உங்களுக்கு லாபம் இருக்கும், எந்தெந்த நாள் யோகம் இருக்கும், எந்தெந்த நாளில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், எந்த நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குல்ல, உத்திர அஸ்தம் சித்திரை, இவங்களுக்கு சாதக பாதக நட்சத்திர நாட்கள் என்ன, அதை வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். அப்படி வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி சார், நீங்கள் போடுங்க, மாதம் போடுங்க. 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள், யோக நாட்கள், அது மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு தகவலுக்கு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா போடுறேன். ஏன்னா உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய சேவை, நேயர் விருப்பமே என்னுடைய சேவை. உங்களுக்காக என் நேரமும் எல்லா தகவலையும் ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, நம்ம பலனுக்குள்ளே போவோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் பேச்சு சாதுரியம் இருக்கும். எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் ஒரு நாட்டம் இருக்கும். புண்ணிய காரியம்னு என்ன, பிறருக்கு கொடுத்து உதவிங்க, நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க. தந்தையுடன் அனுசரித்து போகணும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைச்சாலும் அது தாமதமாக தான் கிடைக்கும். சரியா? கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் இழுபறி, தாமதம், கொஞ்சம் பதட்டம், டென்ஷனோடு தான் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் வேணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? கொஞ்சம் கடினமாக போராடி தான் நீங்கள் வந்து லாபத்தை எடுக்க முடியும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். எல்லாம் நான் சொன்னது தான். நான் வந்து ரத்தின சுருக்கமாக சொன்னேன். இப்போ கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன்.
புதிய முயற்சிகள் கொஞ்சம் பலன் தராமல் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி சில காரியங்கள் செய்யுங்க. எதுவும் புது காரியம் செய்கிறதா இருந்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் பிரச்சனை, கணவன் மனைவி கிட்டே இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவு பைசலாயிரும். ஓரளவு இணக்கமாக இருப்பீங்க. பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. பெண்கள், கன்னிராசி பெண்கள் முழு கவனமாக இருக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்லதாக பார்க்கப்படும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அதுபோக கலை சம்மந்தப்பட்டவர்கள், திரைப்படத்துறை, சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஓவியம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீண் பலி ஏற்படலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் உத்தியோகத்தில், உங்கள் தொழிலில் சில வீண் பலி ஏற்படலாம். கவனமாக இருங்க. அது மாதிரி தொழில் தொடர்பான அலைச்சலும் இருக்கும். இருந்த போதிலும் பணம் வரத்து திருப்தியாக இருக்கும். கூடுதலாக கலைத்துறை சேர்ந்தவங்க வந்து மற்றவங்க கருத்துக்கு அனுசரித்து போங்க. மற்றவங்க கருத்துக்களை மதிப்பு கொடுங்க. தன்னை போல பிறர் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் சுமை இருக்க தான் செய்யும். சரியா? அதனால் கொஞ்சம் இணக்கமாக போங்க. மேலிடம், கட்சி மேலிடத்துக்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருங்க. அவங்க என்ன பேசினாலும் கனிவாக பேசுங்க. எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. சரின்னு போனீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. வீண் அலைச்சல் இருக்கலாம். தாமதம் அடையலாம் காரியங்கள். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க புதிய முயற்சியில் தள்ளி போடுறது நல்லது. அடுத்து படிக்கிற மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். சரியா? கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக படித்தா தான் மார்க் எடுக்க முடியும். வீண் அலைச்சலில் தவிர்க்கணும். ஓகே, இப்போ உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வீண் கவலை வரும். மனசில் எதனாச்சும் வீண் கவலை வந்து போகும். கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் வரலாம். நண்பர் பட்சத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் வந்து தொழில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர் கூட அனுசரித்து போங்க. சரியா? அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிருவீங்க. உடன் வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை 1, 2 பாதங்கள். சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் இருக்கும். அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி கிட்ட மனஸ்தாபம் உண்டாகும். அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. சகோதர விஷயத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஏதோ ஒரு காரியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, எதனாச்சும் வெளியூர் போகலாம். கவனமாக இருங்க. பரிகாரம் எது இருக்கா சார்னா, கோச்சாரத்தில் பரிகாரம் நான் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. சரியா? பொதுவாக ஆகஸ்ட் மாதம் முழுக்க புதன்கிழமை காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. ஐயனார், கருப்பசாமி, மாடசாமி, இப்படி காவல் தெய்வங்கள் இருக்குல்ல, காளியம்மன், இப்படி மாரியம்மன், இது மாதிரி காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. கோயில் இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலில் தான் தெய்வம் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த ஊரை காக்கிற தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி, இந்த 3 கிழமையும் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். இது வந்து பொதுவாக சொல்கிறேன். இது போக உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்னு அடுத்த வீடியோ போடுறேன் நான். ஓகே. சந்திராட்சமம் ஆகஸ்ட் 24, 25 சந்திராட்சமம். அன்றைக்கி எந்த காரியமும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பந்துஸ்தாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 18, 19. சரி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் இந்த வீடியோ பதிவை சொல்லியிருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னு. சரியா? ஆகஸ்ட் மாதம் இப்படித்தான் இருக்கும். இதுவும் கடந்து தான் போகும். கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ராசிநாதன் வேறு இடையில வக்கரம் அடைகிறாரு. தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. 6/8/2024 28/8/2024 வரைக்கும் தொழில் பண்ணுற இடத்துல உள்ள டாக்குமெண்டேஷன், ஃபைலு, லேப்டாப்பு, பென்ட்ரைவரு, அதுபோக மற்ற கணக்கு வழக்கு புஸ்தகங்கள், செல்ஃபோனு, வேறு மெமரி கார்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஆஃபீஸ் ரிலேட்டடாக உள்ளது. நீங்கள் நோட் புக் போட்டு மேனுவலாக டாக்குமெண்டேஷன் பண்ணாலும் சரி, இல்லை சிஸ்டர் ரிலேட்டடாக சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி, வாட்டர் மேபி அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் உடைமைகள், உங்களை தனிப்பட்ட அடையாளங்கள், வீட்டில் உள்ள ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, மாணவர்களோட ஐடி, ஸ்கூல் ஐடி, பஸ் பாஸு, அப்போ உங்கள் ஆஃபீஸ் ஐடி, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் எங்கேனாச்சும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ தொலைஞ்சு போய் அதை தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்க. ஊர் காவல் தெய்வத்தை வணங்குனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஊரில் உள்ள காவல் தெய்வத்தை வணங்குங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் மேலே இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.